ஹாய் ஃப்ரெண்ட், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னாக்கா கிரிப்டோ கரன்சியில் பிஓஎன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காயினு ரொம்ப கம்மியான ரேட்டில் ரன் ஆகிட்டுருக்கிற ஒரு காயினு. ஸோ இங்கே நான் என்ன பார்த்தேன் அப்படின்னாக்கா, இப்போ மார்க்கெட்டு இன்றைக்கி காலையில் ஒரு நல்லாவே ஏறிக்கிட்டு இருக்கு. ஸோ அதனால் நான் செக் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது எனக்கு ஒரு சின்ன ஒரு சான்ஸ் கிடச்சிச்சு. என்னோடய கெஸ்ஸு இப்போ மார்க்கெட் மறுபடியும் பை ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ என்னோடய டார்கெட் நான் எங்கே வச்சுருக்கேன் அப்படின்னாக்கா, உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். ஸோ இங்கே பாருங்கள், இந்த இடத்துல வச்சுருக்கேன் நான். ஸோ இதோட பாயிண்ட் எவ்வளோனாக்கா 0.0227 அப்படின்னு சொல்லிட்டு பாயிண்ட் அது வச்சுருக்கேன். அது வரைக்கும் தொடும் அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட எவ்வளோ பாயிண்ட்ஸ் நம்மளுக்கு அது கொடுக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா 1800 பிப்ஸை அது கிராஸ் பண்ணுற மாதிரி சொல்கிறாங்க. நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட்டு அது எவ்வளோ ஆகும் அப்படின்னாக்கா 8 மடங்கு ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கால்குலேஷன் இங்கே பார்க்கலாம். நீங்கள் ஃபுல் டீட்டெயில்ஸ் இங்கே இருக்குது, செக் பண்ணிங்க. ஸோ இது நடக்குமா நடக்காதான்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கனாக்கா, இந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு முறை நீங்களும் சார்ட் அனலைசிஸ் பண்ணுங்கள். அது நடக்குமா இல்லையான்னு சொல்லிட்டு ஒரு கமெண்ட் பண்ணுங்கள், ஓகேங்களா? அதேமாரி இப்போ நான் பைசா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறேன்னா அப்படின்னாக்கா பண்ண போகிறேன். எப்படின்னாக்கா இப்போ ஒரு ரெட் கேண்டில் ரன் ஆகிட்டுருக்குது. 1 ஹவர் டைம் ஃப்ரேமில் நான் வச்சு பார்த்துட்ருக்கேன். ஸோ அதனால் நான் வெயிட் பண்ணுறேன். எவ்வளோக்கு எவ்வளோ எனக்கு இந்த ரெட் கேண்டிலுக்கு கீழே கிடைக்குதோ அந்த இடத்துல போயிட்டு தான் நான் என்ன பண்ண போகிறேன், பை பண்ண போகிறேன். ஸோ லாங் எடுக்க போகிறேன். அதுக்கப்புறமா அது எனக்கு எவ்வளோ ப்ராஃபிட் கொடுத்தாலும் ஓகே தான். ஆனால் என்னோடய டார்கெட்டு கண்டிப்பாக ஹிட் பண்ணணும். நீங்களும் ஒரு முறை சார்ட்டை செக் பண்ணிவிட்டு அது நடக்குமா இல்லையான்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நேற்று போட்ட வீடியோவை நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ அதோட ரிசல்ட் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், எப்படி என்னுடைய கெஸ்ஸிங் இருந்துச்சுன்ட்டு. இந்த மாதிரி ஒரு நாளைக்கு ஒரு நல்ல ப்ராஃபிட் எடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா என் வீடியோவை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கங்க. அப்புறமா நீங்களே சொல்லுவீங்க என்ன மனுஷன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னாக்கா ஸ்கேல்பிங் ட்ரேடிங்கில் இவ்வளோ பாயிண்ட் யாராலையும் அவ்வளோ சீக்கிரத்தில் கணிக்கவே முடியாது. ஆனால் நான் உங்களுக்கு சிம்பிளாகவே சொல்லிட்டேன், மார்க்கெட் இன்றைக்கி இதான் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு, ஓகேங்களா? அது நடக்குமா இல்லையான்னு சொல்லிட்டு ப்ளீஸ் கமெண்ட் பண்ணி என்னோட கண்டினியூஸாக நீங்கள் இருந்தீங்கன்னாக்கா எனக்கும் சந்தோஷம், உங்களுக்கும் சந்தோஷம். ஓகே ஃப்ரெண்ட், நெக்ஸ்ட் வீடியோவில் நான் இதோட ப்ரூஃபோடு உங்களுக்கு நான் போடுறேன். இல்லை இது உடனே நடந்தாலும் நான் என்ன பண்ணேன், இந்த வீடியோவிலே நான் அதோட ஸ்க்ரீன்ஷாட்டும் ஆட் பண்ணுவேன், ஓகேங்களா? சரி, நான் இப்போ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலான்னு இருக்கேன். என்னோடய இன்வெஸ்ட்மெண்ட்டை பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். பார்க்கலாம். இங்கே என்னோடய ஆர்டரை நான் ப்ளேஸ் பண்ணியாச்சு. BONK அப்படின்னு சொல்லிட்டு USD பேரில் ஆர்டர் போட்டேன். ரன் ஆகிட்டுருக்குது. ஸ்டாப் லாஸோடு உங்களுக்கு காமிக்கிறேன், பாருங்கள் ஃப்ரெண்ட். நான் ஸ்டாப் லாஸ் வச்சுருக்கிறது 0.02 அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டாப் லாஸ் வச்சுருக்கேன். ப்ராஃபிட் எங்கே வச்சுருக்கேன் அப்படின்னாக்கா 0.0227 அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருக்கேன். அந்தளவுக்கு போகணும்னு சொல்லிட்டு. சரி பார்ப்போம். இதோட ப்ரூஃப் உங்களுக்கு நான் ரீச் ஆனோடனே அனுப்புகிறேன். இல்லை இதிலே வீடியோவிலே ஷோ பண்ணுறேன் எவ்வளோ சீக்கிரத்தில் அது ஹிட் ஆகுது. அப்புறம் நீங்கள் சொல்லுங்கள் என்னோடய ட்ரேடிங் அனாலிசிஸ் கரெக்டாக இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நம்ம சேனல்லையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏன்னாக்கா ஹிந்தியில் நான் அதிகமான வீடியோஸ் போட்டேன். எனக்கு அந்தளவுக்கு வியூஸும் யாரும் சப்போர்ட்டும் கிடைக்கல. தமிழில் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போடுறேன். ஸோ பார்த்தீங்கன்னாக்கா கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட், தேங்க்யூ.